ரெண்டு முரடனுங்க என்ன செய்தாங்க? அடிக்கடி பட்டுச்சாமா? ஏமா தெரிக்கிறேன் முரடனுங்க அவரை பார்த்த உடனே ஓடியே போயிட்டாங்க. உட்கார் தம்பி. நீ நல்லா பாவம் அவ என்ன செய்வா? ஆடு கூட கழுத்தை வெட்டும் போது அம்மானு கத்தும். இவளால அது கூட முடியாது. சின்ன வயசுல நல்லா தான் இருந்தா. ஒரு டைஃபாய்டு ஜுரம் வந்து படுத்து படுக்கை ஆயிட்டா. அப்ப நாங்க அவ பொழைச்சா போதுன்னு ஊர் உலகத்துல உள்ள அத்தனை கடவுள்களையும் வேண்டிக்கிட்டோம். உயிரை கொடுத்த கடவுள் அவ காதையும் வாயும் புடுங்கிட்டாருப்பா. என் தம்பி, இந்த மாதிரி இடையில ஊமையானவங்களை பேச வைக்கிறதுக்கு வைத்தியம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? உன்னை தாப்பா கேக்குறேன். காது கேட்கிற மாதிரி செய்தாலாவது ஓரளவு அவ கஷ்டம் புரியும். அது ஏதாவது முடியுமா? ஏன்பா உனக்கு தெரியாதா? ஆமா, உன் பேர் என்ன? உன்னால பேச முடியாதா? உன்னால பேச முடியாதா? முருகா முருகா, இந்த பாவப்பட்ட ரெண்டு பேரையும் எப்படி சந்திக்க வச்சு? பேச தெரிஞ்சவங்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காத இந்த உலகத்துல இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, இதுவும் ஒன்று செய்யலாம். அரசி, இவரும் உன்னை போல பேசவும் முடியாது கேட்கவும் முடியாதுமா. டேவிட்டன் கம்பெனி எங்க சார் இருக்கு? மாமா 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 மரியாதையா தானே கேட்கறேன். ஏன் சார் முறைக்கிறீங்க? டேவிட்டன் கம்பெனி எங்க இருந்து கேக்குறீங்களா? போன உடனே ரைட் சைடுல முதல் கட்டடம் போய் பாருங்க போங்க. தாத்தா 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 தேங்க்யூ சார். சரிதான், ஒவ்வொரு வார்த்தையும் முறையோட ஆரம்பிக்கிறான். ஏன்பா அவன் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கறானே, சொன்னா என்ன குறைஞ்சா போடுவ? நீ உன் வேலையே பாரியா? நான் ஏதாவது சொல்லி இருந்தேன்னா அவன் என்னை உதச்சிருப்பான். கிண்டல் பண்றேன் நினைச்சு. இங்கேயும் ரிப்பேரா? நல்ல ஆளை கூப்பிட்டு பாரியா? நான் ரிப்பேர சொல்றேன். அது இருக்கட்டும். இருக்கா இந்த பாரு, இனிமே எது காட்டாலும் கைய காட்டிக்காது. துப்பி அடுத்தவங்களுக்கு விக்கிற பேப்பர்லாம் ஈரமாக்கிடாது. மேல ஒரு தார் பாய் போட்டு தேவைதான். இந்த 10 குளுக்கு இவன் எவ்வளவோ பெட்டர். உன் வாயில தமிழ் கலந்து தவியா தவிக்கிறத விட. என்னப்பா இது தம்பி? ஏற்கனவே 100 பேப்பர் கொடுத்தனே. எல்லாம் வித்துட்டியா? பலே கெட்டிக்காரன். இவன் மாதிரி ஒருத்தன் இருந்தா போறோம் கடைக்கு. ரொம்ப சுறுசுறுப்பான பையன். என் கடையில பேப்பரே மிச்சம் ஆகாது. இன்னும் எடுத்துக்கியா? எடுத்துக்க. இது என்ன ஊமையா? ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சவன். எப்படி? ஆமையா, இந்த நாட்டுல ஒருத்தன் ஹிந்திய படின்றான், ஒருத்தன் இங்கிலீஷ படின்றான். எந்த பாஷைய படிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறத விட இவனை மாதிரி ஊமையா இருக்கிறது பெட்டர்ங்கிறியா? அதனால தடிக்க விழுந்தா நீ தூக்கி விடுறிய. முதல்ல எடுத்த காலி பண்ணு. அப்ப எங்க கூப்பிடுற? வர்றேன்னு காட்ட கொடுத்துட்டு போப்பா. படிக்க வேண்டியதா? படிச்சுட்டேன். கூப்பிடுறானு. உனக்கு படிக்க வேண்டியது வேற இருக்கா? போன வாரம் ராசி பலன்ல தொழில் மந்தம்னா இப்ப நஷ்டம்ங்கிறான். இவ ஒரு பேச அந்த கவலைய ஒழிய டாக்டர் அடிக்கும். நான் அடிப்படும். நீங்க அச்சாயின்னா நான் அச்சாயின்னா நீ அச்சாலும் எங்க நான் அச்சாலும் எங்க நீ அச்சானும். என்னடா கூப்பிட்டு இருக்க? நீ பாட்டுக்க திறந்து விட்டுற நாய் யார் நீ? மூக்குத்தி கேட்கறான். கம்மல் மூக்குத்தி கேட்கறான். பார்த்து கேட்கறதானே கம்மல் கேட்கறான். மூர்த்தி, என்னடா அது? அந்த புள்ளைய போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு நீ வாசல். யாருவன்?
கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த புள்ளையும் செவிட்டு ஊமை, உன் தங்கச்சியை போல. அப்படியா? ஆமா, இவன் எதுக்காக இங்க வந்தான்? உன் தங்கச்சியை பாக்க. ஓ, இந்த செவிடு ஊமை எல்லாம் சேர்ந்து யூனியன் ஆரம்பிக்க போறாங்களா? வெரி குட். உனக்கு கிண்டல் பண்ணத்தான் தெரியும். அவங்கள பத்தி நமக்கு தாண்டா கவலை இல்லை. ஆனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலைப்பட்டுக்கிறாங்க. அவங்க பாஷையிலேயே சுலபமா பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் நிம்மதியும் கெடுத்துடாது. உட்கார் தம்பி. என்னப்பா இது? புரியலையப்பா. குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலா? நீ போறியா? என் பொண்ணு படிக்கிறதுக்கா? நல்லது நல்லது. ஆமா, அதுக்கு பணம் எவ்வளவு வேணும்? வேண்டாமா? இந்திரா காந்தி கொடுக்கறாங்களா? அவங்களுக்கு என் பொண்ணு தெரியாத? சர்க்காரு இலவச பள்ளிக்கூடமா? அப்படின்னு அரசியை அனுப்பலாமே. ஆமா, உன் பேர் என்ன? ஒன்னு 2 3 4 5 6. ஆறுமுகமா? என் மக பேரா? சொல்றேன். அதேதான்ப்பா, நீ ரொம்ப கெட்டிக்காரன். அதான் ஆர்த்தியும் வந்துட்ட. வாமா, இங்க வா. இவரு உன்னை படிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போறியா? அப்புறம் புரிய வைக்கிறேன். இப்போ அவருக்கு காபி காபி கொண்ட. நினைக்கிற மாதிரி அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. நம்ம பேசுறது பிறருக்கு கேட்கும், அவங்க பேசுறது யாருக்குமே கேட்காது. உங்க மகளை போல எத்தனையோ பேர் இங்க வந்து ரொம்ப சீக்கிரத்துல எல்லாமே கத்துக்கிட்டாங்க. காரணம், நமக்கு இருக்கிற அறிவை விட அவங்க அறிவுக்கு பலம் ஜாஸ்தி. இதுலயே 2-3 கோர்ஸ் இருக்கு. முதல்ல விரல் பாஷை கத்துக்கணும். அப்புறம் நம்ம மாதிரி பேச தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது எப்படின்னு கத்துக்கணும். கடைசியா நம்ம உதட அசைவுல இருந்து நம்ம பேசுறது என்னங்கிறத புரிஞ்சுக்க கத்துக்கணும். அது பாத்தீங்களா, ஆறுமுகமும் ஆனந்தனும் எவ்வளவு சுலபமா பேசிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த விரல் பாஷையை தன் மனைவிக்கும் கத்து கொடுத்துட்டாராம். பல பேருக்கு மத்தியிலும் கூட அவங்க அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் விரலாலேயே பேசிக்கிறாங்களாம். அப்படியா? ஏங்க, ஆரத்தி கூட இப்படியே பேச கத்துக்குவாளா? ஏன் முடியாது? நிச்சயமா கத்துப்பா. நீங்க நாளைக்கே அவளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அனுப்புறது எப்படிங்க? நான் தான் கொண்டு வந்து விடணும், நான் தான் கூட்டிகிட்டு போகணும். அதுதான் தப்பு. அவங்களுக்கு இருக்கிற குறைய அவங்க உணர்ற மாதிரி நடந்துக்கவே கூடாது. அவங்க மேல அனுதாபப்படுறதோ ரொம்ப சலுகை கொடுக்கறதோ தவறு. இன்னும் ஒரு வழி இருக்கு. முக்கியமான விஷயங்களை
நான் இந்த மாதிரி கார்டுல, அதாவது பஸ் நம்பர் 12B மயிலாப்பூர் போகணும் அப்படிங்கிற எழுதி கொடுத்துருவேன். அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா போக போக இந்த மெத்தட் அவங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அம்மா, கெட்டதை பேசுறதுல இருந்தும் கெட்டதை கேட்கறதுல இருந்தும் இவங்க காப்பாற்றப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள். பெரியவங்க வாழ்த்துக்கள் எப்பொழுதும் இவங்களுக்கு உண்டு. என்னம்மா ஸ்கூலுக்கு போறப்பட்டியா? என்னடி என்னாச்சு? அடி பைத்தியம், இதுக்காகவா கோச்சுக்கிட்ட? வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு என்னமா கஷ்டம்? பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, போயிட்டு வாமா. உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சுட்டா அதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க போகுது? என் கண்ணில் போயிட்டு வாமா, போயிட்டு வா. ரொம்ப நன்றிமா. குழந்தை, நீ யாருமா? உன் பேர் என்ன? என்னம்மா பேசாம இருக்கிற? நீ என் கையை தொட்ட உடனே என்னை விட சின்னவேன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் குழந்தைன்னு கூப்பிட்டேன். உனக்கு கோபமா? ஏம்மா, என்னம்மா குழந்தை? மா, வாங்க மாமா, இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஐயா, உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் இந்த உண்டியல்ல போட்டுறீங்களே, உங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யறீங்க? நான் பட்டாளத்துல வேலை செஞ்சோம்மா. எனக்கு அங்கிருந்து உதவி பணம் வருது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கலையை வச்சு என்னால ஆன உதவிய இந்த கருணை இல்லத்துக்கு செய்யறேன். அவ்வளவுதான்மா. உட்காருங்க. ஆர்த்தி, எழுந்துரு. எங்கே சொல்லுமா? அப்படி இல்ல.
அப்படிதான். வெரி குட். வெரி குட். நீ உட்காரு. என்ன சிரிக்கிறா? விடுவேடா. பைத்தியம் பைத்தியம்